வணக்கம். எல்லாருக்கும் நான் இந்த வீடியோ செய்கிறதுக்குன்னா நேற்றைய அப்டேட்ஸ் நாங்கள் எதுவுமே பேச என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேருக்கு என்ன எதுன்னு தெரியாமல் எல்லோரும் மெசேஜ் போட்டுட்ருக்காங்க என்ன நடந்ததுன்னு. என்னால் மெசேஜ் போடுற அளவுக்கு முடியல. எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினும் நேற்று இது போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. மற்றது எனக்கு ஒரு ஃபஸ்ட் விஷயம், நேற்று போராட்டத்தில் கலந்துக்கிட்ட அத்தனை அம்மாமார், அப்பாமார், அண்ணாமார், அக்காமார் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். நீங்கள்லாம் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. இவ்வளோ பெரிய கூட்டம் நீங்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு இந்த போராட்டத்தை நடத்துனால நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வருதுன்னு நான் நம்புகிறேன். மிக்க மிக்க நன்றி. நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒத்துமையாக ஒரு குழந்தைக்காக போராடி இன்றைக்கி நாங்கள் பாதி ஜெயிச்ச மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒட்டும் மலையிலையும் கூட ஒருத்தருமே நகரலை. பாராளுமன்றத்துக்கு போகும்போது, பிரசிடெண்ட் ஆஃபீஸுக்கு போகும்போது கூட இன்னும் அதிகமாக கூட்டம் சேர்ந்துச்சே ஒழிய ஒருத்தர் கூட குறையல. அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இலங்கையிலையும் இந்த மாதிரியும் நடக்கும்ன்றது நாங்கள் பார்க்குறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். பார்த்தது நேற்று நாங்கள் ஜனாதிபதி மாளிகையில் போய் மகஜர் கையளிச்சிருக்காங்க. எங்களோட ரிக்வெஸ்ட் எல்லாம் அந்த மகஜரில் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். 24 மணி நேரத்துக்குள்ளே இதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸும் அவங்க எடுக்கிறேன்னு எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி ஒரு மன வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சர் இந்த கேஸை ஸ்டடி பண்ணிவிட்டு முதல்ல கதைச்சிருக்கலாம். இது என்ன மாதிரி கேஸு, எப்படியாப்பட்ட கேஸு, எப்போ நடந்துச்சுன்னு கூட அவங்களுக்கு சொல்ல தெரியலை. அவங்க 2024 டிசம்பரில் இது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த டேட் கூட தெரியாமல் அவங்க அந்த கேஸை ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த குழந்தைய எப்படி அவங்க மனநோயாளின்னு சொல்ல முடியும்? கேஸே ஒழுங்காக ஸ்டடி பண்ணலையே, எப்போ இந்த விஷயம் நடந்துச்சுன்னு கூட அவங்களுக்கு தெரியலையே. அப்போ எப்படி அவங்க அந்த பொண்ணை ப்ளேம் பண்ணலாம்? அந்த பொண்ணு மன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதுக்கு அவங்க சிகிச்சை பெற்றிருக்காங்கன்னு சொல்லி தாய் தகப்பை அவங்கள சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ நாடு முழுக்கும் இவ்வளோ விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அப்போ இவங்களாக போய்த்தானே அவங்கள்ட்ட விசாரிக்கணும். அதை தான் திரு மனோ கணேசன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. நிறைய மந்திரிமார் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பாராளுமன்றம் வரைக்கும் எங்கள் குரல் ஒழிச்சிருக்குன்றது அதுக்கான இது நம்ம சந்தோஷப்படுறோம். ஏன்னா பாராளுமன்றம் வரைக்கும் இது பேசப்படுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு தெரியும். அதே மாதிரி ஜஹீரா காலேஜ் புத்தளம் அவங்க இந்த சேரை அனுமதிக்க முடியாதுன்றதுக்காக அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த அதிபருக்கு என் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா சரியான டெசிஷன் எடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சார் எங்கள் ஸ்கூலுக்கு வேணான்னு நீங்கள் எடுத்த டிசிஷன் சரியான டிசிஷன். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடுங்க. ஓடுறதுக்கு இடம் இல்லாமல் ஓடுவாங்க தப்பு செஞ்சவங்க. ஓடணும், நமக்கு அதுதான் தேவை. சரியா? அதே மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன நடக்கணுன்றது நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். மேற்கொண்டு இவர் ஒருத்தர் 2 பேருக்கு இது செஞ்சில்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு தாய்மாரும் கால் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், தாய்மாருக்கு முக்கியமாக ஒரு சில தாய்மார், நீங்களும் பெண் தான், நீங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கடந்து வந்திருக்கலாம். 75% பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சின்மிஷம் கூட நடக்காமல் இருக்க வாய்ப்பில்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சீண்டல் கூட இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க. எந்த பெண்ணுமே யாருமே மனம் திறந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலரை தவிர மனம் திறந்து சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் நீங்கள் எல்லாரும் அந்த சார் நல்லவர், அவர் எங்கள் பசங்களுக்கு நல்லா படித்து கொடுத்துருக்காரு, அந்த பொண்ணு சரியில்லைன்ற மாதிரி எல்லாம் பேசுகிறீங்க? உங்களுக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? உங்கள் குடும்பத்துகள்லேயே பெண் குழந்தைகளே இல்லையா? ஒருத்தருக்கு கூட இது நடந்திருக்காதா? இல்லாட்டி உங்களுக்கு தான் நடக்கலையா? ஏன் அவமானப்படுத்துறீங்க பொண்ணுங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துறதே பொண்ணுங்க தான். முதல்ல நீங்கள் நிறுத்துங்க. அவதூறாக பேசுகிற தாய்மார் முதல்ல திருந்துங்க. பிள்ளைங்களை பற்றி யோசித்து பேசுங்க. அநியாயமாக பேசாதீங்க. ஏன்னா
ரொம்ப மோசமான செயல் அது தானே. ஒருத்தரை பற்றி தவறாக பேசுறது கண்ணால் பார்க்காம அடுத்தவங்க சொன்னேன்றதுக்காக ஒரு பிள்ளைய பற்றி தவறாக பேசாதீங்க.